கள்ளக்குறிச்சி திக்ர் மஜ்லிஸ். கள்ளக்குறிச்சி திக்ர் மஜ்லிஸ். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن كان يرجو لقاء الله فليعمل عملا صالحا ولا يشرك بعباد ربه أحدا. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷைഖுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்திர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா தனது திருமலை கூறுகின்றான்: அமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் தன்னுடைய ரப்பை சந்திப்பதற்கு ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே 2 விஷயத்தை அவர்கள் செய்து கொள்ளட்டும். இந்த 2 விஷயத்தை அவங்க செய்து கொண்டால் அல்லாஹ்வை அவர்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அல்லாஹ்வை பார்ப்பதினால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று நாம் கேட்டால், கிதாபுகளில் அதற்கு விளக்கம் எழுதுகின்றார்கள். ஒரு மணமகன் திருமணம் முடித்து முதலிரவில் தன் மனைவியை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த இன்பம், இதற்கு பேர் சிற்றின்பம் என்று கூறுகின்றார். அல்லாஹ்வை சந்திப்பதற்கு பெயர் பேரின்பம் என்பதாக கூறுகின்றார். அந்த பேரின்பம் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் நாம் 2 அமல்களை விடாமல் செய்யணும். அப்படி நம்ம செஞ்சோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்கும். பேருண்டா என்ன என்பதை பற்றி கிதாபுகளில் நிறைய விளக்கங்கள் எழுதுகிறாங்க. கியாமத்து நாளில் அல்லாஹ்வை ஒரு அடியான் பார்ப்பான். பார்த்து ஏற்போம்போது சந்தோஷம் இருக்குதே, மணப்பண்ணை இல்லற வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எந்த சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுமோ அதை விட பன்மடங்கு அல்லாஹ்வை பார்க்கும்போது அவனுக்கு ஏற்படும். அப்படி பார்த்து ஏற்படும் பொழுது, என்று அடியானே, எனக்கு பிரியமான அடியானே, என்னை நீ சந்திக்கிறாய், சந்தோஷம். ஆனால் நீர் சொர்க்கத்துக்குள்ளே சென்று சொர்க்கத்தினுடைய சோபங்கள் இல்லாமல் அனுபவித்து கொண்டு என்னை பார் என்று அந்த அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சொல்லுவான். அந்த அடியான் சொல்லுவான், இல்லைடா அல்லாஹ், உன்னை பார்க்குறதே ஒரு பெரிய பாக்கியம்.
இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? ஒரு புதுமான மாப்பிள்ளைகிட்ட ஹல்வா வாங்கி கொடுத்தா, பிரியாணி வாங்கி கொடுத்தா, மனைவியை பார்க்குற சந்தோஷத்தில் அதெல்லாம் பெருசாக அவனுக்கு தெரியாது, தூக்கி போட்டு போயிடுவான். ஆனால் அல்லாஹ்வை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய இன்பம் இருக்கிறதே, அது பேரின்பம். ஒரு திருமணம் மணமகனுடைய இன்பத்தை விட அல்லாஹ்வை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய இன்பம் இருக்கிறதே பன்மடங்கு பெருசு. அப்போ அந்த அடியான் சொல்லுவானா, எனக்கு சோபமெல்லாம் வேண்டாம் அல்ல, சொர்க்கமெல்லாம் வேண்டாம்டா அல்ல, நான் இங்கேயே உன்னை பார்க்குறேன். இல்லை அடியானே, உனக்குன்னு நான் சொர்க்கத்தை தயார் வச்சிருக்கிறேன், அங்கே போய் உட்காந்து என்னை பாரு. இல்லைன்னா அல்ல, அங்கே போனால் என்னால் பார்க்க முடியாமல் போயிட்டா என்ன செய்கிறது? இல்லை, அல்லா சொன்னால் அல்லாஹ் பார்க்க மாதிரி செய்ய மாட்டான். அங்கேயே உட்காந்தான் நான் தெரியும் போக மாட்டான், அப்படியே போக மாட்டான். அப்போ மறக்கமாக அல்லா உத்தரவிடுவா, இவங்களை இழுத்து கொண்டே சுருக்கத்தில் அமர வைங்க அப்படின்னு சொல்லுவான். சுருக்கத்தில் அமர வைந்தான். அதுக்கு அல்லா குர்ஆன் வஸீகல்லதீன தகவ் இலல் ஜன்னத்தி ஸுமரா, ஒரு கூட்டத்தை சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படும். யார? இந்த நல்ல மனிதரை பார்க்குறோம். ஒருத்தர் வந்து, ஜி எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்துட்டு போங்கன்னாக்கா அதெல்லாம் முடியாது, நான் இப்படியே போகிறேன், நீங்கள் வீட்டுக்கு வந்தது தெரியணும். இல்லை வர முடியாது அப்படின்னு நம்ம எப்படி வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போவோமோ, அதை விட பன்மடங்கு மலக்குமார்கள் இழுப்பார்கள். சந்தோஷத்தில் இழுப்பாங்க, இங்கே வரமாட்டேன்னு அடம் முடிப்பாங்க. உங்களுடைய கண்களெல்லாம் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருக்கும். முடியாதுங்க. ஆனால் அல்லாஹ் சொல்ல போங்க பாங்க முடியுமா? அதுதான் பேருன்னு பிரியாணி, சூப்பரான பிரியாணி, ஆம்பூர் பிரியாணியாக பிடிக்கும் உங்களுக்கு, ஏதோ பிரியாணி பிடிக்கும், அதை முன்னாடி வைக்கப்பட்டிருக்குது. இப்போ பேசுனா பேசுவாப்பில்லையா, தொழுவுச்சுனா தொழுவாப்பில்லையா, அதை சாப்பிடுச்சு அறுத்து போச்சு. இது மனிதனுடைய இயல்பு. ஆக ஒரு மனிதனுடைய இயல்பை விட ஒரு பன்மடங்கு தாண்டி அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது எழுப்பக்கூடிய அந்த ஆசை இருக்குதே, அது பன்மடங்கு. அல்லாஹ் சொல்லி அமன்கான எர்ஜூ லிகா ரப்பிஹி, யாருடைய ரப்பை சந்திப்பதற்கு ஆசைப்பட்டு அதற்குன்னு முயற்சி பண்ணியிருந்தார்களோ அவர்கள் 2 அமலுக்களை செய்து கொள்ளட்டும். ஃபல் யாமல் அமலன் சாலிஹா, ஒன்று சாலிஹான அமலை செய்து கொள்ளட்டும். சாலிஹான அமல்ல என்ன? 5 நேரம் விடாமல் அந்தந்த வக்தில் திருவுறது, சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழ்றது, கொடுக்கல் வாங்கல நியாயமாக நடக்கிறது, எல்லாமே நல்ல அமல் தான், இஹ்லாஸான அமல் தான். இந்த நல்ல அமல்களின் மூலமாக இவர் மார்க்கத்தில் நடக்கிறார் என்று மக்கள் சொல்லணும். அந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, காலில் செருப்பு இருக்காது, புழுதி படுந்திருக்கும், தலையை வந்து சொல்ல சீவிருக்க மாட்டாங்க, பேன் பிடிச்ச மாதிரி தலை பலாக்காந்தவாக இருக்கும், அழுக்கு சட்டை உடுத்திருப்பாங்க, நல்லமல் செய்வாங்க. ஆனால் அவங்க இருக்கிற இடமும் தெரியாது. ஆனால் ஒரு சபைக்குள்ளே இவர் வந்தானாக்கா அடித்து விரட்டி விடுவாங்க. யாருக்கான சிபாரிசு பண்ணாக்கா இவர் சிபாரிசை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த மாதிரி சில மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மனம் நொந்து போய் சங்கடப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதை அல்லாஹ் அப்படியே நடத்தி கொடுக்கும். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா என்னப்பா சொல்கிறாங்க, ஆயிஷாவே, பேரிச்சம் பழத்தினுடைய ஒரு கீர்த்தை கொண்டாவது நீ தர்மம் செய். அது மட்டுமல்ல, அவர்கள் மீது நீ பிரியப்படு,
அவங்கள பக்கத்தில் வச்சுக்க. என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறோம். யாரை பார்க்கறதுக்கு பங்கரங்கான தோட்டம், அழுக்கு சட்டை உடுத்திருக்கிறாப்புல, ஒரு மாதிரியாக இருக்கிறாப்புல, யார்கிட்டையும் பேச மாட்டாப்புல, பேசாலும் பதில் சொல்ல மாட்டாப்புல, அவர்கிட்ட போய் நீ நெருங்கி இல்லை போச்சு. ஏற்கனவே அவங்களுக்கு சம்பவம் சொல்லியிருக்கிறேன். என்ன சம்பவம் சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, டெல்லியில் பஸ்தி நிசாமுதீனில் பெரியவங்க தான் அடையிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய ஷேக்கு கேட்டாங்க. அவங்க ஷேக்கு யார் அப்படின்னாக்கா, குத்துபுத்தீன் பக்தியாருடைய ஹலீஃபாவுடைய ஹலீஃபாவே இவங்களுடைய ஷேக். அவங்க கேட்டாங்க, நான் உனக்கு 2 அபிப்பிராயம் கொடுக்குறேன், உனக்கு எது நீ தேர்ந்தெடுக்கிறேன்? அல்லாஹ் உங்களை பிரியப்படுறதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா, அல்லது நீங்கள் அல்லாவை பிரியப்பட தேர்ந்தெடுக்கிறீங்களா? அல்லாஹ் செய்கிறான். ஒன்றும் புரியலை. உங்கள் தாயார்கிட்ட போய் கேட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வேகமாக வந்தாங்க. வர்ற வழியில் பார்ப்பதற்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒருத்தர், பங்கரையான ஒருத்தர், அழுக்கு சட்டை போட்டிருக்காரு, ரொம்ப அழுக்கு சட்டை, காலில் செருப்பு இல்லை, தலையில் முடியில் வந்து பராகந்தனாக இருக்குது. அது பக்கத்தில் மக்கள் ஆல்ட்ரேஜ் உட்காந்துருக்காங்க. இப்போ யாரும் கண்டுக்கிறல்ல, அது பைத்தியம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் நிஜாவது வழி இல்லாம வா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ எப்படி இருக்க பிரியப்படுறன்னு கேட்டாங்க. பிரியலன்னா, அல்லாஹ் உங்களை பிரியப்படுற மாதிரி நடந்து ஆசைப்படுறீங்களா, அல்லது நீங்கள் அல்லாஹ் பிரியப்படுற மாதிரி நடந்து ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஷேகு சொன்னது இவரும் சொல்கிறாங்க, ஒன்றும் புரியலையே, அப்போ வரியா அப்படின்ட்டு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டாங்க. எனக்கு தெரியலைங்க சொன்ன உடனே, சரிப்பா உங்கள் ஷேகு சொன்ன மாதிரியே உங்கள் தாயாரை போய் கேட்டுருவான் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு தாயார்கிட்ட வேகமாக போகிறாங்க. தாயார்கிட்ட கேட்டாங்க. தாயார் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை பிரியப்படுற மாதிரி நடந்துக்கிறணும், இதுதான் எனக்கு சொல்கிற ஆசை. சரிட்டு வேகமாக இந்த பைத்தியம் முடிஞ்சு மஜிதுபான உள்ளத்தில் வந்தாங்க. வந்தால் மூத்தா போயிட்டார். மூத்தா போய் எல்லாம் தூக்கி அவர் ஓர்த்தி போட்டாங்க. யாரும் அவரை கண்டுக்கவே இல்லை. அப்போ இவங்க எங்கன்னு கேட்டால், அந்த ஆளையும் கேட்குறேன், அந்த சித்திரவேதான் சொன்னாங்க. இவருக்கு ஒவ்வொரு பயம், பெரிய வழியுள்ளா இறைநேசர், அது அறிவுகளுக்கு தெரியலையே அப்படின்னு போய் அவரை எடுத்து, நீங்கள் இப்படி சொன்னீங்க, எங்கள் தாயார் இப்படி சொன்னாங்க, நான் உங்களும் சோழனி மூத்தா போயிட்டீங்களே, யார்கிட்ட போய் இது கேட்குறது, எனக்கு புரியலையே என்று சொன்ன உடனே மூத்தா போன அவர் உயிர் பெற்று எழுந்து, உங்கள் தாயார் சொல்கிறது சரிதான், அது மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அது மாதிரி வந்தாங்க. ஷேகிட்ட வந்தாங்க. ஷேகா வச்சுட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மசாலில் மஹபூபே இலாஹி, அல்லாஹ்வால் பிரியமாக்கப்பட்டவர் அப்படின்னு இன்றைக்கி அவருடைய மசாருக்கு மேலே அப்படியே கொற்றெழுத்தில் பெரிய எழுத்து எழுதியிருக்குது எங்கள் டெல்லி மர்கஸில். சரி, ஏன் சொல்ல வரேன்னாக்கா, இந்த நிஜாமுதீன் வழியில் வந்து அந்த பைத்தியக்கார மாதிரி இருந்தவர்கிட்ட போய் அவர் சொன்னார், ஒரு பைத்தியம் மாதிரி இருக்கிறாரு, அவரை நான் ஏளனமாக நினைக்கிற மாதிரி அமைப்பில் இருந்தாங்க, ஆனால் அவர் என்னுடைய ரகசியத்தை சொல்கிறாரு. அப்போ வரியா? இப்படித்தான் இந்த சில பெரியார்கள் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கொள்வாங்க. ஹதீஸ்கிறாங்க, இரையச்ச உள்ளவர்களாக இருப்பார்கள், யாரிடத்திலும் எதையுமே கேட்க மாட்டார்கள், மறைந்து இருப்பார்கள். அவர்கள் வெளியூருக்கு போயிட்டால்
யாரும் அவரை தேடவும் மாட்டார்கள். அவர் இருந்தால் நமக்கு லாபம் என்று யாரும் சொல்லவும் மாட்டார்கள். எந்த ஆள் வீட்டுக்கு போய் நுழைந்தால் வரக்கூடாதமாக விரட்டி விடுவார்கள். யாருக்கா சிபாரிசு செய்தால் அவரை சிபாரிசு ஏற்றுக்க மாட்டார்கள். இப்பேற்பட்டவர்கள் தான் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள். அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வான். அவங்கள்ட்ட போட்டு நீ யாரையும் பார்த்துக்கிறாதீங்க, ஒன்று ஒதுங்கி போங்க அல்லது அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அல்லது அன்பான வார்த்தையை கூறி நீங்கள் மாறி அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கங்கன்ற சொல்லப்பட்டிருக்கு. சொல்கிறது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், யாரையும் நாம் பகித்து கொள்ளக்கூடாது. அவர் எப்பேற்பட்டவர் போது தெரியாது. மொத்தம் என்னாக்க இவங்களை போன்றவர்களிடத்தில் நாம் தர்மம் செய்வதனால் அல்லாஹ் நமக்கு நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். அல்லாஹ்வை அடைவதற்கு 2 விஷயத்தில் ஒன்றுன்னா சாலிகான அமல்கள் செய்யணும். சாலிகான அமல் செய்யணும்னா என்ன செய்யணும்? இந்த மாதிரி நல்லவர்களோடு நட்பு கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே வர்றாரு, அழுக்கு சட்டை மாறி ஆறாரு. அதை பார்த்தோன்னே நமக்கு விருப்பம் இருக்குது. நம்ம யார், நம்ம அந்தஸ்து என்ன, நம்ம சட்டை என்ன இது பண்ணிருக்கோம், இவன் இங்கே வரானே அப்படின்னு இருக்கும். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க, தெரியுது வாங்க வாங்க உட்காருங்க வாங்க, அவங்க எல்லாம் சாலை போடணும், நம்மள்ட்ட சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, அது சந்தோஷம் இருக்கும். நம்மள்ட்ட சேர்ந்து சாப்பிடுவோம்னு சொன்னால் நல்லது. இல்லை இந்த அப்படி உட்காரு, சாப்பிடு நான் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் இது பிடிக்காத ஒரு விருந்தாளிக்கு எச்சலில் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அந்த மாதிரி அவன் நல்லா பிடிக்கணும். அவங்கள சொல்லலாம் சொல்லியிருக்காங்க, ஆயிஷா இந்த மாதிரி மிஸ்கின்களை நீ பக்கத்தில் ஆக்கிக்கொள் சொல்லத்தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பள்ளிவாசல் போகக்கூடிய மிஸ்கின்களை என்ன செய்யக்கூடாது, அவள் வந்து எதாச்சியாக இலக்கணம் பார்க்கக்கூடாது. முடிஞ்சால் உதவி செய்ய வேண்டியது, இல்லைன்னா வாய்ப்பு வந்து பேசாமல் போயிடும், மூட முடியலன்னா. அல்லது அவர் வந்து ஏமாற்றுக்காரர்கள் நல்லா தெரியுது, பேசாமல் போயிடும். நீயே வந்து இந்த ஏமாத்துற எல்லாத்தையும் சொல்லாத, அவன் பொழப்பா அல்லமா ஆக்கி போச்சு போச்சு. அதனால் அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, நீ உன் வேலையை பார்த்துட்டே போ, நீ வாட்டுக்கு அப்படி சொல்லப்படுச்சு. ஆக மொத்தத்தில் வந்து நல்ல மக்கள் செய்வதற்கு இவர்களெல்லாம் ஒரு துவாக்களாக நமக்கு இருக்கின்றார்கள். ஏழைகளாக இருந்தாலும் அவங்கள்ட்ட அந்யோன்யமாக இருக்கிறது. சில பணக்காரங்க என்ன செய்வாங்கனாக்கா ஏழைகளை ஏறிட்டும் பார்க்க மாட்டாங்க, பணக்காரர்களே தேடுவாங்க. சில விஐபி விருது என்ன செய்வாங்க, பணக்காரர்களாக தான் இருப்பாங்க, ஏழை இருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் அஜித்தமாக கூட போட மாட்டாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதில் அதிகமாக கூப்பிடாமல் இருந்துருப்பான். ஏன்டா அப்படி இருந்தேன்னாக்கா அடுத்து வரலாம் பிச்சைக்காரனா 10,000 சம்பளம் வாங்குறாங்க, இவங்க கூப்பிடணுமா அப்படின்லாம் ஒரு ஏளனமாக வரக்கூடிய சமூகத்தை பார்க்கணும். அவங்களாம் நாளைக்கு கீழே விழுந்துடுவார்கள் என்பதும் புரியல. அவங்க வந்து இருக்கிற தெரியாமல் போயிடுவாங்க, புரியதில்லை. கண்கூடாக நிறைய பேர் பார்த்துருக்குறோம், நான் பார்த்துருக்கேன். நேற்று வரைக்கும் பணக்காரராக இருந்தவன் இன்றைக்கி பிச்சைக்காரராக இருக்கான். பணம் வந்து ஒரு முக்கியமே இல்லை, யாருக்கும் இல்லை. இன்றைக்கி பணம் வரும், நாளைக்கு போயிடும். அதனால தான் பணத்துக்கு பேர் என்ன சொல்கிறது, கஹபு போயிரும்னு அர்த்தம், செல்வம் செல்வோம்னு அர்த்தம் தமிழில். பொதுவாக மாலோன் மாயிலாயின்னு அர்த்தம். எல்லா பாசையிலையும் அது நம்மள்கிட்ட இருக்காதுன்னு அர்த்தம், அது பேர். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னாங்க, ஒரு மனிதன் இறக்கும் பொழுது மலக்குமார கேட்பாங்க, நீ என்னத்தை கொண்டு வந்தன்னு கேட்பாங்க. உன்னுடைய பிள்ளைய கேட்பாங்க, எங்கள் அப்பா எனக்கு என்னத்தை விட்டு போனான்னு கேட்பான். எங்கள் அப்பா எனக்கு என்னத்தை விட்டுட்டு போகலாம், பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பான். கேட்பாங்க, நீ என்னத்தை கொண்டு வந்த. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நம்முடைய சொத்துங்கிறது 3 தான். சொத்து சொத்துங்கிறது 3 தான். எதை உண்டு கழித்தோமோ அதுவும் சொத்து தான், எதை உடித்து கிழித்தோமோ அதுவும் சொத்து தான், எதை அல்லாத பாதையில் செலவு செய்தோமோ அதுதான் நம்முடைய அசல் சொத்து.
அதான் நாளைக்கு நமக்கு கூட வரும் அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க. நீ எவ்வளோதான் நீ பணம் செய்து வச்சாலும் சரி, ஏழைக்கு வழி வாங்கி. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி இரண்டாவது கலீஃபா என்பதாக மக்களால் போற்றப்பட்டவர், நீதம் தவறாதவர். அவருக்கு எத்தனை பிள்ளை தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க அவருக்கு? 17 ஆண் குழந்தைங்க. இப்போ தான் நான் ஒன்றுக்கு மேலே 2, ஒன்றுக்கு மேலே 2க்கு மேலே எது வேணாம், ஒன்றுக்கு மேலே 1 போதும், அப்புறம் 1 அப்படி நம்ம பணம் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை, அதை பெற்று போடுவாங்க. அந்த மாதிரி 17 ஆண் குழந்தைகள் அவங்க இருந்தாங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவங்க முதல்ல எப்போ ஹிலாபத் பதவி ஏற்றாங்களோ எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டு மனைவி பார்த்து சொன்னாங்க. மனைவியார் அரசருடைய மகன். எத்தனை பேர் வச்சுருந்தாங்க? 100 பவுனுக்கு மேலே வச்சுருந்தாங்க. நீங்கள் பதவி வைக்கும்போது அந்த பதவி வைக்கிறதுக்கு முன்னாடி மனைவி கூப்பிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்க, நான் வேண்டும் என்று சொன்னால் இந்த நகையை பூரா தர்மம் செய்யணும். நகை பூரா தர்மம் செய்யலை, எனக்கு வேணும்னு சொன்னாக்க என்னை விட்டு நான் அல்லாவுக்கான உழைக்க போகிறேன். எனக்கு வந்து பணமோ நகையோ எதுவும் என்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லிச்சு, இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட வாழ்ந்தேன், உங்களுடைய அகலாகலாம் எனக்கு கொடுத்து போயிடுச்சு, இப்போ அரியணில் ஏற போகிறீங்க, இன்னுமா நான் பணத்து மேலே ஆசைப்படணும்? வேணாங்கண்ட எல்லா நகையும் கல்வி கொடுத்துருச்சு, எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. உமர் இப்னு அப்துல் வஃபாத்துக்கு பின்னாடி அவருடைய தம்பி சுலைமான் என்பவர் ஆட்சிக்கு வந்தார். அப்போ கேட்டார், என்னம்மா ஒரு நகையை திருப்பி கொடுத்துருவான்னாரு. என் கணவனே இருக்கும்போது நான் அனுபவிக்காத நகை எனக்கு எதுக்கு, வேணாம், தேவையில்லை. அந்த மாதிரி தியாகம் பண்ண போயால் வாழ்ந்தாங்க. தனக்குன்னு இது வச்சுக்கல, எல்லாம் அல்லாவுக்கானே கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய கபட்சி, அல்லாஹ்வுக்கு நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாங்க. அப்போ நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியம் எப்போ கிடைக்கணும்னா, நல்லவங்களுக்கு அள்ளி கொடுக்கணும், இல்லாதவங்களை தெரிஞ்சு போய் உதவி செய்யணும், தர்மங்கள் நிறைய செய்யணும். இதுதான் நம்முடைய சொத்து. இந்த சொத்து கிடைச்சிருந்தாக்க அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அன்றைக்கி உமர் இப்னு அப்துல் அஜீஸ் மனைவிக்கு அப்படியே சொன்னதுனால தான் அவனோட ஆட்சி நியாயமாக ஆட்சியாக இருந்துச்சு, நேர்மையான ஆட்சியாக இருந்துச்சு. அல்லாஹ் அதுக்குள்ள தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுத்தா கொடுக்குறது. இது முதல் பாயிண்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, வலா யுஷ்ரிகு பிஹி அஹதாங்கிற, யாரையும் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காதீர்கள் அப்படி சொல்கிறாங்க. ஷிர்க்குன்னா என்னங்க? அல்லாஹ்வுக்கு இணையாக அர்த்தவளை ஆக்குறது. நான் அல்லாஹ்வுக்கான இந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போடுறது. ஆனால் செய்கிறது மனிதனுக்கான செய்கிறது, அது பார்க்குறாலும் செய்கிறது, அவருடைய முகப்பத்துக்கான செய்கிறது, அஞ்சு பார்க்கறதுக்கான முகப்பத் செய்கிறது, அடுத்து பார்க்கறது படுத்து வைக்கிறது. இது கூடாது. ஆமாம், அதாவது பிறகு முன்னால் தொழுகிறது, நல்ல முறை தொழுகிறது, இது என்னது? முகஸ்துதி. சிறுக்குடைய சின்ன சிறுக்கும் அல்லாவுக்கும் பிடிக்காது. அவர் சாமி கேட்டார், யாரை சொல்லலாம், சிறுக்குன்னா என்ன? சின்ன சிறுக்கும் அல்லாவுக்கு இணைவிக்க மாட்டான். அது யா முகஸ்துதி, பிறர் பார்ப்பதற்காக செய்யக்கூடிய அமல்களும் சிறுக்குத்தான். இதையும் விட்டு நீ தெரிஞ்சு கொள்ளணும். ஆமாம், சிறுக்க ஹஃபி இருக்குது, அந்நிய பெண்ணை பார்க்கறது, பார்த்தவொடனே ஆசைப்படுறது, இதுவும் சிறுக்குத்தான், கூடாது. என்ன அந்நிய பெண்ணை யாரை பார்த்தாலும் அம்மா உடைய ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும், அதை சகோதரருடைய ஸ்தானத்தை வச்சு பார்த்தாக்க அவன் நல்லவன். வேறு எண்ணத்தோடு பார்த்தான்னாக்க சைத்தான் அவனத்தில் பூந்துட்டான்னு அர்த்தம். இது அவனுக்கு நஷ்டத்தை இருக்கும். ஆக சின்ன சிறுக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படியே திரட்டி போட்டு. ஆமாம், அண்ணா என்ன சொல்கிறேன், விதாவ் கிபிரியாயி, அது கிபிரியா விதாய், என் பெருமை என்னுடைய மேல் அணிக்கிறான். யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க முகஸ்துதி பண்ணனாக்க அதெல்லாம் பிடிக்காது. அதனால் சிறுக்கு செய்கிறதையும் விட்டு விடணும்.
பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்களும் ஷிர்க்குத்தான். ஒருத்தர் என்ன செய்கிறாரு, தொழுகிறாரு. ஏன்பா தொழுகிற? இல்லை, அஜித் உட்காந்துருக்காங்க, அடித்து போடுவாங்க, எல்லாம் தொழுகிறீங்கிறாரு. அப்புறம் அஜித் போன போய் பேசாமல் உட்காந்துக்கிறான், தொழுகிறது இல்லை. ஏப்பா இது யாரும் பார்க்கல, எனக்கெல்லாம் அல்லாஹ் பார்க்குறான்ல. இப்போ இது ஷிர்க்கு தானே இது. இதையும் அல்லாஹ் பிரியப்படுவதில்லை. எல்லா நேரத்துலேயும் நீ யார் இல்லாத நேரத்தில் தொழுதாலும் சரி, 4 பேர்த்துக்கு முன்னாடி தொழுதாலும் சரி, எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி நிலையில் இருந்தால் அது சாலிஹான அமல். அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு தடவை வீட்டில் தொழுதுட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து அவர் பார்க்கறதுக்காக வேண்டி உள்ளே புந்து வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு குடும்பம் இல்லாதவர்கள்ட்டு வந்துட்டாங்க. அந்த காலத்துக்கு வீடு எப்படி இருக்கு தெரியுங்களா? கதவுலாம் இருக்காது, திற மாதிரி சாக்கை போட்டு தொங்க விட்டுருப்பாங்க. ஆமாம், அதுக்கும் உள்ளே போக அனுமதியோடு போவாங்க. அப்போது இல்லாதவங்க வந்து குடும்பம் இல்லாத நினைச்சாங்க, உள்ளே போகிறதுக்காண்டி பண்ணாங்க. உள்ளே போயிட்டாங்க. போனால் அவர் தொழுதுட்டுருக்காரு. தொழுதுட்டு பேசலாமா? பேசக்கூடாது, அப்படியே நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு விளங்கிருச்சு நம்மளை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. உள்ளுக்குள்ளே ஒரு விதமான ஒரு இது பெருமை. என்ன வருவாண்டாக்கா, தொழுதுகிட்டு இருக்கிறோம், அதை பார்த்துட்டாங்க, பரவாயில்ல நல்லா தொழுகிறாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி அவர் தொழுது முடிச்சுட்டு மன சங்கடப்பட்டு ரசூலாட்ட ஓடி வர்றாரு. யார் சொல்லலாம், நான் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் தொழுதுகிட்டு இருந்தேன், இன்றைக்கி தொழும்போது 2 பேரும் உள்ளே வந்து நுழைஞ்சிட்டாங்க, இப்போ என்னைய பார்த்த உடனே எனக்கு ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படுது, இது கூடுமா கூடாதா கேட்டாங்க. சொல்லலாம் சொன்னாங்க, உனக்கு 2 நன்மை பார்க்கலாம். என்ன நன்மை? ஒன்று, யாருக்குமே இது வரைக்கும் தெரியாமல் தெரிஞ்சா இல்லையா, அதுக்கு ஒரு நன்மை. நீ 4 பேர் பார்த்துட்டாங்களா இல்லையா, அதுக்கு ஒரு நன்மை. ஏன்னாக்கா உன்னைய பார்த்துட்டு அவங்க போய் வீட்டில் தருவாங்க. வேறு விதம் இது வந்து பெருமை இல்லை. ஏன் நீ பெருமையாக இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி மட்டும் தொழுகிற, வீட்டை தொழுகிறது இல்லைன்னா அது பெருமை. நீ எப்போ தான் வீட்டை தொழுகவே இருக்கிற அதே நிலையை வந்து வெளிப்படையாக வாங்கி போயிடுச்சுட்டா இது உங்களுக்கு பெருமை இல்லை, ரியால் முகஸ்துதி இல்லை, இது ஷிர்க்கும் இல்லை, இதுக்கு உங்களுக்கு நன்மை கொடுக்கப்படும். ஆனால் நீ எங்கே போய் நீ அமல் செஞ்சாலும் சரி, என்றைக்காவது நாளைக்கு எல்லாம் காட்டி கொடுத்துருவாங்க மக்கள் மத்தியில். பாறைக்குள்ள எந்த ஒரு சந்தும் பொந்தும் இல்லாத ஒரு உள்ளுக்குள்ளே போய் நீ இருள் சூழ்ந்த அந்த பகுதியில் நீ அமல் செய்தாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அல்லாஹ் அதை காட்டி கொடுத்துருவான். அல்லாஹ் அதை காட்டி கொடுத்துருவான். எப்படி காட்டி கொடுப்பான்? ஒன்று, அவருடைய அந்தஸ்து உயர்வதை பார்த்து எதிரான அந்தஸ்து உயருது அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க. அம்மா பல விசாரிப்பாங்க, மனைவிட்டு கேட்பாங்க. அல்லது அவர் வந்து இரவு நேரத்தில் இப்படி தனியாக போகிறாரு, எங்கே போகிறாரு பார்ப்பாங்க. அல்லாஹ் யாருடைய கனவுலையாவது கடைசியில் வெளிப்படுத்தி அவர் வெளிப்படுத்துவாங்க. எங்களுடைய சேக பாபாஜி என்னது டெய்லி இரவில் 50 ரூபாய் தொழுவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததில்லை. ஆனால் அவங்க செஞ்ச அமலை வெளியே அதை காமிச்சு கொடுத்துட்டாங்க. ஏன் காமிச்சு கொடுத்தாங்கனாக்கா இது மாதிரி 10 அமல் செய்யும்போது காமிச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து வீட்டுக்குள்ளே தொழுதோம்னாக்கா அல்லா வளர்ச்சிதான். அது பிலால் ரலியல்லாஹு தஆலா என்னங்க ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி சொர்க்கத்தில் போனாங்களாம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன பிலாலே எனக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போறியே அப்படின்னா அவங்க ஒன்றும் பதில் சொல்லலை. அப்படி என்ன நீ அமல் செய்கிற சொன்னாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் உது செய்தவனே 2 ரக்காத்து தொழுதுக்கிட்டேன், மற்ற வேலையை பார்ப்பேன். தஹியத்துல் உதுவுடைய காணிக்கைக்கான 2 ரக்காத்து தொழுதுக்கா இல்லையா, அது இது எனக்கு முன்னாடி அனுப்பியிருக்குது. சாம்பாக்கெல்லாம் கேட்டாங்க, யார் சொல்லலாம், நீங்கள் இதெல்லாம் முன்னாடி சொர்க்கத்துக்கு போவீங்க, அவருக்கு முன்னாடி போவார். சொன்னாங்களா, அவர் வந்து எனக்கு முன்னாடி போக நோக்கத்தில் இல்லை, எனக்கு ஹிதுமத் செய்துக்கான முன்னாடி வந்தார். ஹிதுமத் செய்துக்கான வந்தவங்களாம் முன்னாடி போன அர்த்தம் இல்லை. ஒரு மந்திரி வர்றாரு, மந்திரி கூட்டு போகிறதுக்காக பாதுகாப்பு தெரியாமல் முன்னாடி ஓடுறாரு.
அதுக்காண்டி முன்னாடி போகிறார் அர்த்தம் அவரு மந்திரிக்கே முன்னாடி போகிறான்னு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போகிறாங்க. அதுக்கு முன்கூட்டியே அபூ ஹுரைரா பிலால் ஏற்றலாம் முன்னாடி போகிறாங்க. இது நல்லா இருக்கலாம்ல. ஆக நம்ம எந்த அமலை செஞ்சாலும் அந்த அமலில் விடாமல் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு அதை முன்னெடுத்து கொடுத்துருவோம். சொல்லுவாங்க இல்லையா, அமல்களை சிறந்த அமல் எது? அத்வமுகா வ இன் கல்ல. நீ குறைவாக செய்தாலும் விடாமல் நிரந்தரமாக செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் பிரியமானது. அந்த அமல்கள் வேணும்னு சொன்னால் சாலிஹான அமல்கள் நம்மளுடைய இருந்தால், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காமல் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய லிகாவை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய லிகாங்கிறது ஒரு புது மாப்பிள்ளை மணமகளை பார்ப்பது இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட பன்மடங்கு அதிகமாக ஏற்படும். அல்லாஹ் சொர்க்கத்தில் நிறைய உறுப்பினர் கொடுப்பான் ஒரு சொர்க்கவாசிக்கு. அதெல்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உன்னை பார்க்கணும்னா எனக்கு அதே அது போதும். எனக்கு என்ன சோபம் கொடுத்தாலும் சரி, என்ன ருசியான உணவு இருந்தாலும் சரி, அதெல்லாம் செய்ய தங்க தட்டுலேயே சாப்பாடு வரும். ஒரு பழம் பறக்கும், அதை பார்த்து அந்த கறி வேணும் அப்படின்னு நினச்சா போதும், என்ன செய்யும்? அப்படியே பொறிக்கப்பட்டு முன்னாடி வந்துடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் நமக்கு வச்சுருக்கான். நல்லா சாப்பிட்றது, மனைவி கூட என்ஜாய் பண்ணுறது, இதே சொர்க்கத்தில் வேலையே யாராவது சார்ந்து வருது வேலை. ஆனாலும் இந்த அடியான் இவைகள்லாம் இருந்தாலும் கூட, சோபம் இருந்தாலும் கூட அல்லாஹ்வை பார்க்கணும் என்னக்கூடிய எண்ணம் தான் அவனுடைய எண்ணத்துலேயும் உள்ளத்துலேயும் என்ன இருக்கும்? ஆசை அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு மனிதன் கல்யாணம் முடிக்கும் போது எவ்வளோ ஆசைப்படுவானோ அதை விட பன்மடங்கு அல்லாஹ்வை பார்க்க ஆசைப்படுவான். மறுகுலத்தில் அல்லாஹ் அவனுடைய பார்வைக்கு தெரிவான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துடுவானாக. அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய லிகாய் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துடுவானாக. எல்லாம் அமைச்சிட்டாங்களா? கள்ளக்குறிச்சி திக்ர் மஜ்லிஸ்.